வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்என் தாட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் எ ஷேப் ஆர் எனி திங். ஷேப்புன்ட்டு இல்லை, எதுவாக இருந்தாலும் அதை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தோன்னா அதை ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாக்லேட் இருக்குது, அதை 4 ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கிறோம். அப்போது ஈச் பார்ட் இஸ் கால்ட் எ ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனை எப்படி எழுதணும்னா, மேலே நியூமரேட்டர் டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் எழுதணும். மேலே உள்ளது நியூமரேட்டர், கீழே உள்ளது டினாமினேட்டர், மறந்துடக்கூடாது. நியூமரேட்டரில் என்ன ரைட் பண்ணணும்னா, அவங்க ஷேடட் பார்ட் கேட்டால் ஷேடட் பார்ட், அன்ஷேடட் பார்ட்னா அன்ஷேடட் பார்ட் எழுதணும். இது ரெண்டுமே கேட்கல, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வி ஹாவ். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கையில் ஒரு சில பொருளை கொடுத்துட்டு அதில் அவங்க நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் யூ ஹாவ் அதை டிபெண்ட் பண்ணி கொஷின் கேட்பாங்க. டினாமினேட்டர் எப்பயுமே மாறாது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இதை வச்சு இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஃப்ராக்ஷனா அப்படின்னு கேட்டால் நோ, ஏன்னா இது ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணல இல்லையா, அதனால் இது ஃப்ராக்ஷன் கிடையாது. இது ஃப்ராக்ஷன், ஏன்னா ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. இப்போது இதை ஷேட் பண்ணியிருக்காங்க, ஷேட்னா கலர். இப்போது ஷேடட் பார்ட்டுக்கு ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி எழுதணும்னா, டிவைடட் சைன், டினாமினேட்ரு கீழே இருக்குமா, அது எப்பயுமே மாறாது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இப்போ இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி கீழே எழுதிடலாம். 1 2 3 4 5 6 7 8. அன்ஷேடட் பார்ட்டுக்கும் அதே தான், டினாமினேட்டரில் ஒட்டு மொத்தமாக எவ்வளவு இருக்குதுன்னு போடணும். ஷேடட் பார்ட்னா கலர்டு பார்ட், எத்தனை பார்ட் கலர் அடிச்சிருக்காங்க, 3. இப்போ மேலே 3. அன்ஷேடட் பார்ட்னா கலர் அடிக்காதது, 1 2 3 4 5. இப்போ மேலே 5 போடணும். இப்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ரைட் எ ஃப்ராக்ஷன் ஃபார் ஷேடட் பார்ட்னு கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும். ரைட் எ ஃப்ராக்ஷன் ஃபார் அன்ஷேடட் பார்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஆல்ரெடி ஷேடட் பார்ட் அன்ஷேடட் பார்ட்டுக்கு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னு பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வி ஹேவ், இது எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். உங்கள் கையில் 7 பென்சில் கொடுத்துட்டு இதில் ரெட் கலர் பென்சில் எத்தனை இருக்குன்னு கொஷின் கேட்கலாம். ப்ளூ கலர் பென்சில் எத்தனை இருக்குது, அதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதுங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பென்சிலுக்கு ஃப்ராக்ஷன் ரைட் பண்ண சொல்கிறாங்கன்னா எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டர் கீழே போடணும், டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3 4 5 6 7. இப்போ டினாமினேட்டரில் 7. ரெட் கலர் பென்சிலுக்கு ஃப்ராக்ஷன் கேட்டாங்க இல்லையா, அதனால் ரெட் கலரில் 4 இருக்குது, மேலே 4 போடணும். ப்ளூ கலர் பென்சிலுக்கு ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா லைக்வைஸ் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகாது, டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில். ப்ளூ கலரில் 3 இருக்கா, அப்போ மேலே 3 போடணும். Thanks for watching and kindly subscribe our channel for more videos.